பழம், புரோட்டா கறி, ஆம்லேட்டு, கோலா உருண்டை, மிக்சரு, வெத்தலை பாக்கு. இவன் இருக்கிற உயரத்துக்கு ஒரு ஆட்டம் வேற. ராயர் எங்கடா அடமான வச்சு போயிடாது? ராயரா இங்க பாருங்க. ஆடாதரா பாவாடை எங்கடா? பாவாடை தான். பாவாடை ஏன் அவசரப்படுற? ஏன் அவசரம் எனக்கு தெரியும். பாவாடை என்னடா சொன்னா பரவாயில்ல. பாவாடை என்னடா இது கட்டிக்கிற பாவாடை கொண்டாந்துருக்க? பாவாடை கேட்சி முதலாளி அம்மா பாவாடை எங்கடா? பாவாடை கொண்டாந்து கேட்டா அறிவு கட்டம். என் பணத்துல 500 மில்லிய குடிச்சிட்டு நீ சந்தோஷமா இருக்கிற, எனக்கு வயிறு எரியுதுடா. ஏய் உன்னை அடிச்சே நீ குடிச்ச 500 மில்லிய வெளியில எடுக்க. சுத்தி கூட்டம் இருந்தாலும் சுத்தாது வசூல் பண்ணலாம் வித்த காட்டுறேன்னு சொல்லி ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்க முதலாளி அம்மாட்ட வாங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். சரிடா. ஏய் நீ சொன்ன மாதிரி நான் அங்க வருவேன். இங்க பண்ண மாதிரி தண்ணிய போட்டுட்டு ஏமாத்த நினைச்ச, நான் தண்ணிய போட்டுட்டு உன்னை தலைகீழா கட்டி தொங்க விட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு தின்றேன். ஆமா கவலைப்படாதல்ல, நான் இருக்கேன். வரட்டுமா? இருடா, பாவாடைக்காக வாங்கி வைக்க அவ வந்த பாடு இல்ல. நாம திம்போம். எனக்கு நம்ம கவலை அதானே. உனக்கேண்டா மனக்கவலை? சுட்டு செலவு பண்ணது நானாச்சே. தின்றா. அண்ணா இப்ப 250 மில்லி இருந்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? தின்றா. அண்ணா அண்ணா வயிறு எரியுது. உனக்கு பசமும் வாங்கி கொடுத்து 250 மில்லி வாங்கி கொண்டா தரணுமா? பேசாம சாப்பிடா. நீ என்ன தின்னாலும் இதே உயரம் தான். ஏண்டா உனக்கு அம்மா அந்த ஆளுகிட்ட 500 மில்லிக்கு காசு வாங்கிக்கிட்டு எனக்கும் அவருக்கும் காதல் உண்டாக்குறீங்களோ? உன்னால அது முடியுமா? காதல் தானா வரணும்டா. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு அந்த ஆளுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க வருவாரு. கழுத பால் கஷாயமும் செந்தட்டி பொடியும் தயாரா வச்சிருக்கேன். வந்த உடனே நல்லா உடம்புல பூசி ஒரு கிளகலப்பு உண்டாக்க போறேன். ஐயோ அரிக்குமே. அரிக்கட்டுமே. வாடாங்க. இந்த விஷயத்தை அந்த ஆளுகிட்ட சொன்னேன், மண்டை மேலேயே போடுவேன். பேசாம உட்கார். இது என்ன ராகம்? முடியல. இதுக்கு பேரு அனத்தல். ஆமா உடம்புக்கு என்ன? நிறுத்து. என்ன இருமல்? இருமல் மட்டுமா? பொறுமல் தும்மல் எல்லாம் மொத்தமா சேர்ந்து உடம்புல விளையாடுது. எவ்வளவு நாளா? நினைச்சு வருது. நான் நினைச்சா வருது. சரி உடம்ப காட்டு. கை கால தூக்க முடியல. முடிஞ்சா நீயே திறந்து பாரு. இல்ல அக்கிரமா ஜமக்கார கடையே வச்சிருக்க. குளிர்தா? கை காலாம் நடுங்குது. கதகதப்பா ஏதாவது இருந்தா குடு. கதகதப்பா கொடுக்குறேன். உனக்கு இல்லாமையா? உள்ள போமா. எதுக்கு? இங்கேயே வச்சிருக்கேன். அது போட்டும். ஏயா உன் உடம்ப நீ பாத்துக்க கூடாது? உன்னை பத்தி நான் என்னெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? நிஜமாவா? பின்ன என்ன விளையாட்டுக்கா சொல்றேன்? ஒரு கண் பார்வையிலேயே தெரிஞ்சுக்க கூடாது? பாவாட இந்த பையன் இருக்கிறான், நாம உள்ள போயிருவோமா? அவன் கிடக்குறான் சின்ன பையன். ஐயோ நெஞ்சு பூரா சளி இருக்குதே. இந்தாங்க இது குடிங்க. என்னது இது? கழுதப்பால் கஷாயம். கழுதப்பாலா? ஆமா, இது சாப்பிட்டா எப்பேற்பட்ட செளியும் 1/2 மணி நேரத்துல அறுத்து எடுத்துரும். வேண்டாம். சாப்பிட்டா தான். சரி இத நான் வீட்டுல கொண்டு போய் சாப்பிடுறேன். அது எப்படி? என் கையால உங்களுக்கு கொடுத்தாதான் எனக்கு திருப்தி. இல்லன்னா ராத்திரில நான் தூங்கவே மாட்டேன். பாவாட உன் கையால எதை கொடுத்தாலும் நான் குடிப்பேன். அப்ப குடிங்க குடிங்க. ஆமா காலையில கலந்த மாதிரி கத்துவானா? கேட்டீங்களா கதகதப்பு? அது இப்ப உடம்புல வரும், ஒரு நல்ல சூடும் வரும். வருது 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 வருதா? வருது.
இல்லையா? அதோட ஒரு அரிப்பு வருது. நமச்சலா, அதுக்கு ஒரு பொடி வச்சிருக்கேன். இத ராத்திரி படுக்க போறதுக்கு முன்னாடி உடம்பு பூரா நல்லா பூசு, ரொம்ப நல்லா ஆயிடும். பாவாட, நீ ஏன் ராத்திரிக்கு வந்து அதை பூசி விட? நானே பூசி விடுறேன், அப்பதான் எனக்கு நிம்மதி. ஆனா ஒண்ணு, கண்ட இடத்துல சுத்தாம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடணும். என்ன இப்ப குடிச்ச பாரு மருந்து, அது ஒரு மாதிரி கலக்கும். ஐயோ, கலக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. ஏ உனக்கு அண்ணா, நீ கொடுத்த யோசனை அருமையா வேலை செய்யுது. கடம்படாங்குற இங்க நம்ம கடம்படாங்குறா. அடே குடல் உள்ள ஓடுதுரா. அடே என்னமா செய்யுறா? ஏடா மொழியார் கணத்துல தண்ணி இருக்குதாடா? இங்க தண்ணி இல்ல, குளத்துக்கு தான் போகணும். குளத்துக்கா? அங்கயா? ஐயோ, அது வரைக்கும் தாங்காதாடா. ஐயோ ஓடுறியா? ஐயோ முன்னாடி வராத. சோனா மச்சான், இந்த ஊரு யாருது? என் சோனா மச்சான் ஊர். காசு யாரு காசு? என் சோனா மச்சான் காசு. அப்படி இருக்கும்போது சின்னப்பனும் மீனாட்சியும் கேவலப்படுத்துறதா? விடாது, 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 விடக்கூடாது. ஒரே மரத்துக்கல்ல ஒரே மூச்சா குடிச்சிட்டு ஒரே போடு போடுற மச்சான். அப்படி சொல்லுடா. என் குடும்ப கௌரவம் என்ன, என் குல கௌரவம் என்ன எனக்கு தெரியாதா? உன் தாத்தா சாராயம் காய்ச்சி சந்தையிலேயே வித்தான். உங்க அப்பா ஆறுமுகம் சொன்னா ஊரே நடுங்க. உங்க அண்ணன் கோட்டையூர் கொலைகாரன். அப்படி சொல்லு சொன்னா பீரங்கி வயசுல பிறந்த துப்பாக்கி மச்சான் நீ. சோனா மச்சான் கோவமா இருக்கிறாரு. ஆமா, அப்புறம் நான் பெற்றிடுவேன். இத ஊத்து மச்சான். இன்னொரு கலையை குடிடான்னு புத்தி சொன்னா கேட்கிறானா? கிடைக்கும் போது விட்டுருவானுங்க, அப்புறம் அலையிறது லோ 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 லோன்னு. அவன் தலையெழுத்து அப்படி. மச்சான் மச்சான், என்னது நாம வரும்போது ஒரு தடவை சூரியன் உதிச்சது, இப்ப இருக்கா உதிக்குத? என்ன கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் யாரையும் காணோம்? யாருக்கு எப்ப கல்யாணம், என்ன விஷயம்? அறிவு கட்டவனே, ஏமாந்துட்டா. தாலி கட்டும் போது உன்னை எழுப்ப சொன்னல, உன்னை நம்பணும் பாரு. யாரு அது? அடப்பாவி, நீயா? இதுனே கோலம்? அதை ஏன் கேக்குற? மரத்தடியில உட்கார்ந்து சேவிங் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல பழனியப்பனும் இன்னொரு ஆளு உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. சரி, இந்த பழனியப்பன் சொன்னா, என் மகளுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி குழந்தைய பாக்கணுமே அப்படின்னு வருத்தப்பட்டான். நான் சொன்னேன், ஏயா கல்யாணத்தை பண்ணி வச்சுதான் குழந்தைய பாக்கணுமா? கல்யாணத்துக்கும் குழந்தைக்கு என்னையா சம்பந்தம்? ஐயா கண்ணு மக கொய்யா தோப்புல குழந்தை விட்டாலே அவனா கல்யாணமா பண்ணிக்கிட்டா அப்படின்னு கேட்டேன். விட்டானே ஒரு அறை. யாரு? அந்த பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவன். அவன் ஏன் அவன் அடிச்சான்? அவன் தான் ஐயா கண்ணு. எனக்கு இப்பதான் தெரியுது. அப்புறம் ஒரு மாதிரியா கால்ல கையில விழுந்து சமாதானத்தை பண்ணி சேவிங் பண்றான்னு ஒரு சைட எடுத்தான். அந்த சமயத்துல அந்த சொக்கை அங்க வந்து தொலைக்கணும். சுந்தரத்துக்கு வேலை போயிருச்சு, சந்தோஷமா மிட்டாய் சாப்பிடறான்னு கொடுத்து எல்லாருக்கும். ஏயா, சுந்தரத்துக்கு வேலை போனது உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா? ஒருத்தன் நல்லா இருந்து நீங்க பாக்க மாட்டீங்களே? இந்த பாரு, ஒருத்தன் கெட்டான்னா தான் இன்னொருத்தருடைய ஆசையை நிறைவேறும். அதெல்லாம் போட்டோம், எங்கயா வேட்டி சட்டையை காணோம்? ஐயோ, சொக்கே சொன்னானேன்னு மிட்டாய் எடுத்து பார்பர் கிட்ட நீட்டினேன். அவன் கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வச்சான். அவ்வளவுதான் தெரியும். தட்டால் மட்டால் அடி எவனா அடிச்சான். வேஷ்டி சட்டையை உருவிட்டானுங்க. அங்க பிடிச்ச ஓட்ட இங்கதான் வந்து நிக்கிறேன். இத பாரு, சொக்கனோட சுத்திக்கிட்டு திரியிற பன்னியோட சேர்ந்த கண்ணுக்குட்டி மாதிரி ஆக போற, ஜாக்கிரதை. அது இருக்கட்டும் பாவாட. நீ ஒரு மிட்டாய் தின்னு. இது ஏன் சாப்பிடுவாங்க? விஷயம். பாவாட கொஞ்சம் நில்லு. பாவாட கரும்பு காட்டுக்குள்ள வரியா? இல்ல, எதுக்கா? வேஷ்டி சட்டை இல்ல, ஊருக்குள்ள வர வெக்கமா இருக்குது. நீ உள்ள வந்து புடவையில பாதியை கிழிச்சு கொடுத்தீங்கன்னா லுங்கியா கட்டிக்கிட்டு வந்துருவேன். ஐயோ போதும், இந்த கரும்பு காட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு நான் போய் அந்த வழக்கு கிட்ட கொடுத்து விடுறேன். சீக்கிரமா இருட்டுறதுக்குள்ள கொடுத்து விடு. இங்க பாம்பு இருக்குது, தேள் இருக்கு. ஐயோ ஐயா, பாவாட என்னையா அங்க என்ன செய்ற? மருந்து காய்ச்சறேன். பச்சளை கிடைச்சா உடனே அடுப்பு வச்சு காய்ச்சலையே நீ மருந்து காய்ச்சி உயிரை காப்பாத்துனது போதும். ஐயா, ஏன் அப்படி திடீர்னு ஆடுற? எனக்கு பேய் பிடிச்சிருக்குது, ஆட போறேன். ஐயோ,
அப்ப நான் போய் வேப்பில ஒடிச்சிட்டு வரேன். விளையாடுறியா நீ? என்னது இது? ஏன் அப்படி ஆட்டம் ஆடுற? ஆமா, உன் மூக்கு மேல ஏன் கோவம் வருது? ஆமா, மூக்கு மேல கோவம் வருது, வாய் மேல கோவம் வருதுன்னு சொல்லு. சரி சரி, இனிமே சுத்தி வளைச்சு பேசாத, விஷயத்துக்கு வா. என்ன விஷயம்? உங்க அப்பன் தெரிஞ்சோ தெரியாமலோ உனக்குன்னு விட்டுட்டு போன சொத்து அந்த மாட்டு வண்டி ஒண்ணுதான். ஆமா, அதை ஏன் சுந்தரத்துக்கு கொடுத்த? என்கிட்ட இருந்தா சும்மா கிடக்குது, ஒரு நல்ல மனுஷன் பழைக்கட்டுமேன்னு கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? உன்கிட்ட சும்மா இருக்கிற வண்டியை என்கிட்ட கொடுத்தா நான் ஓட்டி தலைய மாட்டேனா? இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி தொக்கனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகிறது? நீ ஆம்பளை இல்ல? யார் சொன்னா இல்லன்னு? நான் ஆம்பளைதான். ஐயா, இதுக்கெல்லாம் பயப்படலாமா? என் கண்ணு இல்ல, என் மூக்கு இல்ல, என் காது இல்ல, என் வாய் இல்ல, என் ராசா. பாவாட, என்னதான் கோமா வந்தாலும் இதுலதானே ஒவ்வொருத்தனும் சாகுறான். பாவாட, இதே ஜோர்ல நேர சொக்கங்கிட்ட போய் போய் இந்த பாவாடை செஞ்சது தப்புத்தான்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு வந்துடுறேன். அப்பாடா, ஆமையா, அப்படியே செய்யா. இல்லன்னா அந்த ஆள் என்ன பார்த்தான்னா சண்டைக்கு வந்துருவான். எனக்கு பயமா இருக்கு. வரட்டா? வரட்டா? பாவாட, போகவும் மனசில்ல, இருக்கவும் பயமா இருக்குது. சாயந்தரம் வராமலா போயிரும். வர்றேன்.